துவக்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவக்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். கரம் பிடித்தவர் என்னை காலை செய்வாரே, கரம் சேர்த்து என்னில் மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்தவர் என்னை காலை செய்வாரே, கரம் சேர்த்து என்னை மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறிடாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறிடாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நமது வாழ்வில் செயல்படக்கூடிய ஆண்டவரை நம் அனைவரும் உள்ளத்தின் நாளத்திலிருந்து பாடி மகிமைப்படுத்துவோமாக. செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசிக்க கேட்ட சுவிசேஷ பாகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று நம்முடைய அருமை இரட்சகர் சீஷர்களை பார்த்து கூறினார். சீஷர்களை பார்த்து கூறின ஆண்டவர் இந்த நாளில் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக அபிஷேகம் பண்ணக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தும் கூறுகிறார், நம்மை பார்த்தும் வலியுறுத்துகிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கூறினார். உபதேசம் பண்ணுங்கள். Go ye to all the peoples and teach them what I have commanded you என்று ஆண்டவர் சொன்னார். Teach them what I have commanded you. நான் உங்களுக்கு என்ன உபதேசித்தேனோ என்ன போதித்தேனோ அதை போய் சகல ஜனங்களுக்கும் நீங்கள் நற்செய்தியாய் அறிவிங்கள் என்று அறிவுரை கூறினார். அவர் அறிவுரை கூறி இறைமகன் இயேசு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். So this was the last lesson taught by Jesus to his disciples. இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து சென்ற வேளையில், பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேளையில் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த கடைசி பாடம் என்னவென்றால், நீங்கள் உலகமெங்கும் போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். Teach them to obey the commandments என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஏன் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார்? உலகமெங்கும் போங்கள், எல்லா ஜனத்திற்கும் பிரசங்கிங்கள். உலகத்திலே நாம் பலதரப்பட்ட மக்களை நாம் பார்க்கிறோம்.
பல இன மக்களை நாம் பார்க்கிறோம். யூத மக்களது நம்பிக்கை என்னவென்றால், யூதர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், அவர்தான் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகள், மற்றவர்கள் யாவரும் அதற்கு தகுதியற்றவர்கள் என்ற எண்ணம் யூத மக்கள் மத்தியிலே காணப்பட்டது. எனவே அவருடைய கூற்று என்னவென்றால், the Jews thought that the heathens are the chaff to be burnt. புறஜாதிகள் யாவரும் பதர்கள் யாவும் அது எரிக்கப்பட வேண்டியவைகள் என்று அவர்களுடைய போதனையாக இருந்தது. பதரை நாம் யாவரும் அறிவோம். பதரை நாம் பயன்படுத்துவதில்லை. கனிகளை நாம் தனியாக பிரித்துவிட்டு பதரை நாம் தீயிட்டு எரிக்கின்றோம். இது நம்முடைய அனுபவத்திலே நாம் பார்க்கிறோம். எவ்வாறு பதர் ஒன்றுக்கும் பயன்படாமல் அதை நாம் தீயிட்டு எரிக்கிறோமோ அதுபோன்று புறஜாதிகள் என்று சொல்லி யூதருடைய நம்பிக்கையாக இருந்தது. ஸோ the Jews thought that the heathens are the chaff to be burnt. அவர்கள் எரிந்து போக வேண்டியவர்கள், அவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் இயேசுவினுடைய போதனை என்ன? they are the harvest to be reaped. அவர்கள் பதர்கள் அல்ல, அவர்கள் கனிகள். நாம் அவர்களை நமக்கு ஆதாயப்படுத்த வேண்டும், அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே தான் உலகமெங்கும் அவர்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த மேலான பணியை தான் இந்த நாளிலே செய்வதற்கு நம்முடைய ஊழியர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? உபதேசியுங்கள். எதை நாம் உபதேசிக்க வேண்டும்? நற்செய்தியை நாம் உபதேசிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நற்செய்தியாக எம்மைகிறது. நற்செய்தியை நாம் பிரசங்கிக்க வேண்டும். நற்செய்தியை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். நற்செய்தியானது அது இரு பகுதிகளாக அமைகிறது. நற்செய்தியின் சாரமானது இரு பகுதிகளாக அமைகிறது. ஒன்று அது திருமறை போதனை சார்ந்ததாக இருக்கின்றது, மற்றொன்று தனி மனிதனுடைய வாழ்க்கை சார்ந்ததாக இருக்கிறது. திருமறையில் நாம் போதிக்கிறோம். போதிப்பது ஒரு பக்கம் மட்டுமல்ல, தனி மனிதனுடைய வாழ்க்கையின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு பக்கம். ஆக திருமறையின் சாரமானது, நற்செய்தியின் சாரமானது இரு பகுதிகளாக அமைந்திருக்கிறது. ஒன்று திருமறை சார்ந்தது, மற்றொன்று தனி மனிதனுடைய வாழ்க்கை சார்ந்தது. So Christian teaching is not only soul winning. கிறிஸ்தவத்திலே நாம் போதிக்கிறோம், போதனையின் மூலமாக நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறோம். வெறுமையாக நாம் ஆதாயம் செய்தால் மட்டும் போதாது, நம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், தனி மனிதனுடைய வாழ்விலே நாம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று திருமறை போதிக்கிறது. Not only soul winning but service to the poor. இதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய பணியிலே செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பணி செய்த பொழுது அவர் பாவிகள் மத்தியிலே பணியாற்றினார், புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே பணியாற்றினார். பாவிகளை ஆண்டவர் அன்போடு நேசித்தார், ஏற்றுக்கொண்டார். மட்டுமல்ல, நம் அண்டை வந்த பற்பல மக்களுக்கு அவர் உதவி செய்தார், அற்புதம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். திருமறை சார்ந்தது, தனி மனிதனுடைய வாழ்க்கை சார்ந்ததாக நற்செய்தி அமைகின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை படைத்தவராக, நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மேல் கரிசனை உள்ளவராக, நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமக்காக அவர் தரித்திரரானார் என்று நாம் பார்க்கிறோம். படைத்த ஆண்டவர் நம்மேல் கரிசனை உள்ளவராக செயல்படுகிறார். மட்டுமல்ல, அவர் மீட்பராக நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் படைப்பின் ஆண்டவரை, மீட்பின் ஆண்டவரை நாம் இந்த உலகத்தில் மக்களுக்கு நற்செய்தியாகி பிரசங்கிக்கின்றோம். நற்செய்தி பணியில் ஊழியர்களாகிய நாம் யாவரும் நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோம். அந்த ஊழியத்தை நிறைவேற்ற இந்த நாளிலே புதிதாக நம்முடைய ஊழியர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஊழியத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் திருச்சபை மக்களுக்கு போதனை கொடுக்க வேண்டும். திருமறையை போதனையாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். திருமறையை போதனையாக கொடுப்பது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். நாம் திருமறை போதிக்கும் பொழுது அங்கு ஒரு சில மாற்றங்களை நாம் சந்திக்கின்றோம். Whenever the gospel is preached, the peoples are transformed and the church is strengthened. நாம் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு சில மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். என்ன மாற்றம்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சிலர் அதை நிராகரிக்கிறார்கள். ஏதாவது ஒரு பகுதிக்கு சென்றுதான் ஆக வேண்டும். ஒன்று அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அதை அவர்கள் நிராகரிக்க வேண்டும். பேதுரு பிரசங்கித்தார். பேதுரு பிரசங்கித்த பொழுது அந்த பிரசங்கத்தால் குத்தப்பட்ட அநேக மக்கள் அவர்கள் பேதுருவை பார்த்து மற்றும் அப்போஸ்தலரை பார்த்து என்ன கேட்டார்கள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கம் செய்தீரே, இயேசு குறித்து சொன்னீரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து சொன்னீரே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசினீரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனவே நாம் பிரசங்கிக்கும் பொழுது அங்கு மக்கள் சந்திக்கப்படுகிறார்கள். பிரசங்கத்தை கேட்டு மக்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் விசுவாசியுங்கள், பாவ மன்னிப்புகின்ற நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு சொன்னார். ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். நாமும் போதனை செய்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக அநேக மக்கள் சந்திக்கப்படுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். திருமறை போதனையின் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அந்த போதனை செயல்பட தூண்டுகிறது. மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்காகவே நாம் சுவிசேஷ பணியை நாம் தெருக்களிலே வீதிகளில் செய்கிறோம், திருச்சபையிலே நாம் பிரசங்கிக்கிறோம். மக்கள் செயல்பட தூண்டுவதற்கு காரணமாய் அமைவது நற்செய்தியாய் இருக்கின்றது. அறிவு பெருத்த மக்கள் நிறைந்த அத்தனை பட்டணத்துக்கு அங்கு பவுல் சென்றிருந்தார். அந்த பவுல் அங்கு மக்களுக்கு பிரசங்கித்தார். அங்கு மக்களுக்கு பவுல் பிரசங்கித்த வேளையில் சொன்ன காரியம் என்ன? நீங்கள் அறியாத தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையை இந்த மக்களை சந்தித்தது. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்கும் பொழுது அங்கே மக்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மக்கள் குணப்படுவதை நாம் பார்க்கிறோம். திருச்சபையில் ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்க்கப்படுகிறார்கள். திருச்சபை வளர்ச்சி அடைகிறது. எனவே நாம் உபதேசிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். திருமறையை நற்செய்தியை நாம் பிற மக்களுக்கு எடுத்துரைக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே நற்செய்தியானது முதலாவது திருமறை சார்ந்ததாக அமைகிறது. அதன் மூலமாக நாம் சோல் வின்னிங், ஆத்த மக்களை ஆதாயம் செய்கிறோம். இரண்டாவது, இந்த நற்செய்தியானது வெறுமையாக திருமறை சார்ந்தது மட்டுமல்ல, மக்களுடைய வாழ்க்கையை சார்ந்ததாக அமைகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை கிரியை நடப்பிக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு த சர்மன் ஆன் தி மவுண்ட், மலைப்பொழிவை நாம் பார்க்கிறோம். அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு
அவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஆர்டினேஷன் அட்ரஸாக நாம் பார்க்கிறோம். சீஷர்களை அவர் உலகத்திற்கு அனுப்பும் முன்னதாக ஒரு ஆர்டினேஷன் அட்ரஸாக அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை அவர்களுக்கு போதிக்கிறார். அவர் போதிக்கும் பொழுது அத்தனை வசனங்களையும் ஒரே சமயம் போதிக்காமல் பல்வேறு சமயங்களில் பிரசங்கித்ததாக நாம் பார்க்கிறோம். இங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர் வலியுறுத்தக்கூடிய காரியம் என்னவென்றால், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது. லெட் யுவர் லைட் ஷைன். நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். குட் டீட்ஸ். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், சீஷர்களுக்கு போதித்த காரியம் என்னவென்றால், நீங்கள் நற்கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அவர் கற்றுக் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். லெட் யுவர் லைட் ஷைன். வெறுமையாக நாம் பிரசங்கித்தால் மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பிற மக்களுக்கு கிறிஸ்துவை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்முடைய சீஷர்களுக்கு அவர் உரைத்ததை நாம் பார்க்கிறோம். லார்ட் ஸ்பர்ஜன் உடைய கூற்று என்னவென்றால், lamps do not talk but they do shine. இந்த விளக்கு இருக்கிறது, இந்த விளக்கானது they do not talk, இது பேசாது. இந்த விளக்கு பேசாது, ஆனால் இந்த விளக்கு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த விளக்கு எவ்வாறு பேசாமல் வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதுபோன்று லெட் யுவர் லைட் ஷைன் என்று சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கட்டும், உங்களுடைய ஜீவியம் இயேசுவை போதிக்கட்டும் என்று சொல்லி லார்ட் ஸ்பர்ஜன் உடைய கூற்றை நாம் பார்க்கலாம். lamps do not talk but they do shine. எவ்வாறு விளக்குகள் பிரகாசிக்கிறதோ அதுபோன்று நாம் நம்முடைய வாழ்க்கையால் இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும், இயேசுவை நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்கிறார். எல்லா மக்களும் பிரசங்கம் பண்ணுவார்கள், எல்லா மக்களும் பிரசங்கம் பண்ணலாம், எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண செய்யும் தெரியும். ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிரசங்கம் பண்ண வேண்டாம், நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும். எனவே தான் ஒரு பாடல் உண்டு, இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் அல்ல என்று சொல்லி